என் தலைவன் எம்ஜிஆர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு திட்டம் என்று ஆரம்பிச்சு அந்த குடிசையில இருக்கிறவனுடைய அந்த இருட்டை போக்குவதற்காக வெறும் 10 ரூபாய் வாங்கிட்டு உனக்கு ஒரு கரண்ட் கனெக்ஷன், ஒரு குண்டு பல்பு, இனிமே நீ அதுக்கு கரண்ட்டுக்கு காசே கட்ட வேண்டாம், இலவச மின்சாரம் சொல்றாரு. அரிசியினுடைய விலையை நீங்கள் ஏற்ற வேண்டும் ரேஷன் கடையில் மத்திய அரசு எம்ஜிஆர் நிர்பந்திக்கிறது. எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு? சத்துணவு நான் பிச்சை எடுத்தாவது சத்துணவு திட்டத்தை தொடர்வேன் என்று சொன்னவர் எம்ஜிஆர். நாட்டு மக்களினுடைய அடிப்படை உரிமை உணவிலே நீ கை வைக்கிறாயா என்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் நேரு உண்ணாவிரதம் இருப்பதற்காக மெரினாவிலே களத்துக்கு சென்றார். என்ன கோஷம் வந்துச்சு தெரியுங்களா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் தா என கேட்பது தனக்கல்ல, தன் நாட்டு மக்களுக்காக அரிசி கேட்கிறார். மத்திய அரசு கொடு. இதுதான் விண்ணை புலந்த முழக்கம். எம்ஜிஆர் சொன்னப்ப தன்னை ஆட்சியில் அமர்த்திய மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த முதல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.